இன்றைய இறை செய்தி. நான் யாரையும் ஏமாற்றவில்லை, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை. முடிந்த அளவுக்கு நல்லவனாதான் வாழ்கின்றேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கை மட்டுமே கஷ்டங்களால் நிரம்பி இருக்கின்றது? இன்று பல நல்ல உள்ளங்களில் மனதில் எழும் கேள்வி இதுதான். அநியாயம் செய்பவன் உயர்ந்து நிற்கின்றான், ஊழல் செய்பவன் செல்வத்தில் திளைக்கின்றான், பொய்யும் துரோகமும் செய்பவன் சிரித்துக் கொண்டே வாழ்கின்றான். ஆனால் உண்மையாக வாழ நினைப்பவன் மட்டும் அமைதியாக கண்ணீர் சிந்துகின்றான். ஆனால் இறைவன் சொல்வது வேறுபட்டது. தீமை செய்பவர்களை பார்த்து பொறாமைப்படாதே, அவர்கள் பசும்புல் போல விரைவில் உலர்ந்து போவார்கள். சங்கீதம் 37 வசனம் 1-2. இந்த உலகம் வெளிப்புற வெற்றியை மட்டுமே பார்க்கும், ஆனால் இறைவன் மனதின் தூய்மையை பார்க்கின்றார். சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் அதிகம் காயப்படுவது அவர்கள் இதயம் இன்னும் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் நீதிமானின் பாதை கடினமாக இருக்கும், ஏனெனில் இறைவன் அவர்களை உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்குகின்றார். நீதிமான் பல துன்பங்களை அனுபவிப்பான், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். சங்கீதம் 34 வசனம் 19. உன்னை ஏமாற்றியவர்களை விட உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருப்பவர் பெரியவர். உன்னை மறந்த மனிதர்களை விட உன் வேதனையை எண்ணிக்கொண்டிருப்பவர் இறைவன். ஆகவே நல்லவனாக இருப்பதை நிறுத்தாதே, உண்மையாக வாழ்வதை விட்டு விடாதே, அன்பு செய்வதை கைவிடாதே. பெரியதோர் கண்டிப்பா இறை வார்த்தை இன்றைய நாள் நம்ம தியானித்தோம். அன்பா இருங்க, அன்பு கொடுங்க, ஒற்றுமையா சமாதானம் இருப்போம். God bless you all.